إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவன் தனித்தவன், ஈடு இணையற்றவன். அவன் அல்லாதோரை வணங்குவதை வெறுப்பவன் என முதலில் சாட்சி கூறுகின்றேன். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சாந்தி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் பேரிலும், அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளியிலே அவனுக்காக தரித்திருக்கிறோம் எனும் உயரிய நன்னோக்கோடு அமர்ந்திருக்கும் எங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே பல அத்தாட்சிகளை எங்களுக்காக உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அத்தாட்சிகளிலே நாம் இன்று கோடையினுடைய வெப்பமும் கொடிய நரகத்தின் வேதனையும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஆராயலாம் என நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அருள்மறையிலே இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்து இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதில் சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே படைப்புக்கு சொந்தமானவன் அல்லாஹ் என்பதனை நிரூபிக்கின்ற அதே வேளை அந்த படைப்புகள் மூலம் மனிதர்களுக்கு அல்லாஹ் படிப்பினையை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை தெளிவாக சொல்கிறான். நாம் நினைப்பதை போன்று இரவும் பகலும் மாறி வருவது கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையின் பிரகாரம் அந்த இரவும் பகலும் மாறி வருகிறது. அவனுடைய கட்டளைக்கு ஏற்பவே வானமும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சந்திரன் வஷ்ஷம்சு தஜ்ரி, சூரியன் அதனுடைய இடத்திற்காக சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரியன் எங்கு செல்ல வேண்டுமோ அதனை நோக்கி சூரியன் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். ஸாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், அது வலுப்பமான அறிவு நிறைந்த அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பேரிலே சூரியன் நடந்து கொண்டிருக்கிறது. அது செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூரியனும் சந்திரனும் மாறுவதன் விளைவுதான் இரவும் பகலும் வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் அருள்மறையிலே லஷம்சு என்பாயிலஹா அந்துதிரிக்கல் கமர், சூரியனால் ஒருபோதும் சந்திரனை முந்திவிட முடியாது, அணுகவே முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரியனால் சந்திரனை அணுக முடியாது. வலல் லைலு சாபிகுன் நஹார், இரவும் அதே போன்று பகலை முந்த முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வகுல்லும் ஃபீ ஃபல்கின் யஸ்பஹூன், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை பேசுகிறான்.
அருமையானவர்களே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் அவனால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் மனித கோடிகளுக்கு அல்லாஹ் படிப்பினையாக தந்திருக்கிறான். எனவே அந்த படைப்பினுடைய வெளிப்பாடுதான் இன்று நானும் நீங்களும் அதிகமான வெப்பம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற, தாங்க முடியவில்லை என்று நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற இந்த வெப்பத்தினுடைய வெளிப்பாடும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளிலும் இருந்து எங்களுக்கு வந்ததுதான் என்பதனை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவேதான் சுட்டரிக்கும் வெயிலை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய கொடுமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், அதனுடைய கடுமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வெயில் உருவாவதற்கு நாம் தான் காரணம் என்பதனை நானும் நீங்களும் மறந்துவிட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்று சுற்றுச்சூழவியலாளர்கள் சொல்லுகின்ற கருத்தின் பிரகாரம் காடு அடிப்புத்தான், காடுகளை அதிகமாக நாம் அழித்ததின் விளைவுதான் இன்று அதிகமான வெப்பத்திற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, பூமியில் இருந்து வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியில் இருக்கின்ற நீர்கள் எல்லாம் ஆவியாகி வானுக்கு சென்று மேல் நோக்கி சென்று அங்கு அவைகளெல்லாம் சென்றதின் விளைவுதான் இன்று ஆறுகளும் கடல்களும் குளங்களும் ஏரிகளும் அதே போல கிணறுகள் எல்லாம் வற்றி வறட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதனை யாரும் மறுக்க முடியாது. அருமை சகோதரர்களே, சூரிய வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஓசோன் படை என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறான். அருமை சகோதரர்களே, சூரிய வெப்பத்தினுடைய சமநிலையை இல்லாமல் செய்வதன் விளைவாக நானும் நீங்களும் நாங்கள் செய்து கொண்ட அநீதத்தின் விளைவாக அந்த ஓசோன் படைகளிலே துவாலைகள் ஓட்டைகள் விழுந்ததின் விளைவுதான் இன்று நானும் நீங்களும் தாங்க முடியாத அளவு இந்த வெப்பத்தினுடைய கொடுமை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா எனவேதான் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே இவ்வாறு கேட்கிறான், குல் அரஐதும் மின் அஸ்பஹ மாஉக்கும் ஆகுரன் ஃபமன் யஅதிகும் பிமாஇன் மஈன். அல்லாஹு தஆலா கேட்கிறான், மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், சொல்லுங்கள், இன் அஸ்பஹ மாஉக்கும் ஆகுரா, உங்களுடைய தண்ணீர்கள் எல்லாம் வறண்டு விட்டால் வற்றி விட்டால், ஃபமன் யஅதிகும் பிமாஇன் மஈன், பொங்கி வழிகின்ற நீரை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அருமையான சகோதரர்களே, எங்களுடைய விளைவு, நாங்கள் செய்ததனுடைய விளைவு, நாங்கள் ஏற்படுத்தியதனுடைய விளைவு தான் இன்று அதிகமான வெயிலை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் கேட்கிறான், இதன் விளைவாக நாங்கள் உங்களுடைய கிணறுகளையும் ஆறுகளையும் குளங்களையும் வற்றச் செய்துவிட்டால் உங்களுக்கு மதுரமான நீரை கொண்டு வருவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் முடியுமா என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய காலத்திலும் இந்த வெப்பம் இருந்தது. சிந்தித்து பாருங்கள், சஹாபாக்களுடைய காலம் எங்களை போன்ற இவ்வாறான நவீன காலம் கிடையாது. இன்று நானும் நீங்களும் எங்களுக்கு வேர்வை தாங்க முடியவில்லை என்றால் ஒரு மின்விசிறியை பூட்டி விடுகிறோம். அவ்வாறு அதனால் எங்களால் சகிக்க முடியவில்லை என்றால் ஒரு ஏசியை பூட்டி விடுகிறோம். அதுவும் எங்களால் தாங்க முடியவில்லை என்றால் நூரெலியா போன்ற குளிரான பகுதிகளுக்கு நாங்கள் சென்று அந்த கோடை காலத்தை கழிக்கிறோம். என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் எங்களால் செய்ய முடியுமோ, இந்த வெக்கையை தணிப்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் மனித புத்திக்கு முடியும் என்று இருக்கிறதோ, மனித சக்திக்கு ஏலும் என்று இருக்கிறதோ, அவைகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய சஹாபாக்கள் சுட்டெரிக்கும் மணலிலே பாலை வனத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களால் ஏசி தயாரிக்க முடியவில்லை, அவர்களால் மின்விசிறியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்களால் எங்க களியாட்டங்களுக்கும் நாங்கள் நினைப்பதை குளிர் பிரதேசங்களுக்கும் செல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் அந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அந்த கொடுமையிலும் அந்த உச்சகட்ட வெயிலிலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அதனை தாங்கினார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குன்னா நுஸல்லி மஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாங்கள் தொழுவோம். ஃபி ஷித்தத்தில் ஹர், கடுமையான சூட்டிலே, கடுமையான சூடான காலத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு தொழுவோம். ஃபைதா லம் யஸ்ததி அஹதுனா யமுக்குன வஜ்ஹஹு மினல் அர்ல், பூமியிலே முகத்தை கொண்டு செய்து சுஜூது செய்ய முடியாத நிலை வருகின்ற பொழுது, பூமியிலே சிரம் தாழ்த்த முடியாத நிலை வருகின்ற பொழுது, பஸத்த தௌபஹு, அவருடைய ஆடையை விரித்து ஃபஸஜத அலைஹி, அந்த ஆடையின் மீது சஹாபாக்கள் சுஜூது செய்தார்கள் என்ற செய்தியை பொன்
பொன்மொழியிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, அன்று அவர்கள் அந்த வெப்பத்தின் காரணமாக அவர்கள் தொழுகையை விடவில்லை, வெப்பம் அதிகம் என்பதற்காக நோன்பை விடவில்லை. சஹாபாக்களை பொறுத்தவரையில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற அந்த மூத்த முதல் சஹாபாக்கள் எல்லாம் கோடை காலத்தில் நோன்பு நோட்பது என்றால் அவர்களுக்கு அலாதி பிரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஒரு சஹாபி மரணிக்கின்ற பொழுது அழுகிறார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இதற்கு பிறகு நான் எவ்வாறு கோடையில் நான் நோன்பு நோட்பது, எவ்வாறு நான் மாரியில் நான் சுஜூது செய்வது, எவ்வாறு கடுமையான குளிர்காலத்தில் நான் தஹஜ்ஜத் தொழுவது என்று அந்த மனிதர் அழுதார் என்ற செய்தியை பார்க்கிறோம். என்றால் அருமையானவர்களே, அந்த சஹாபாக்களுக்கு இந்த வெப்பமும் இந்த சூடும் அவர்களுக்கு பொறுமையை கொடுத்தது. தொழுகையை விட்டு அவர்கள் தூரமாகவில்லை, இபாதத்துகளில் இருந்து அவர்கள் தூரமாகவில்லை, யுத்த களங்களில் இருந்து அவர்கள் தூரமாகவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் அவர்கள் வெப்பத்தையோ குளிரையோ அவர்கள் பார்க்கவில்லை என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் இன்று ஒரு பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த கார் ஏசியாக இருக்க வேண்டும், அந்த வேன் ஏசியாக இருக்க வேண்டும். அல்ல தூர பயணம் கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அது ஏசி பஸ்ஸாக இருக்க வேண்டும் என்று தெரிவு செய்து செல்கிறோம். தடை அல்ல, கூடாது என்று சொல்லவில்லை. முடியுமான அளவு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருளை பேச சொல்கிறான், சொல்ல சொல்கிறான், அனுபவிக்க சொல்கிறான். எனவே அல்லாஹ் தந்த அருளை அனுபவியுங்கள். அதே நேரம் அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை சிந்தித்து, இந்த வெயிலை நோக்கமாக கொண்டு, இந்த சூட்டை காரணமாக கொண்டு, இதைவிட அதிகமான சூடு தரக்கூடிய எங்களால் தாங்க முடியாத அந்த நரக கங்கை நிறைந்த அந்த நரகத்திற்கு நானும் நீங்களும் அஞ்ச வேண்டும் என்றால் மிகையாகாத சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த சூடு, இந்த நெருப்பு, அல்லாஹ் நரகத்தில் இருக்கின்ற நெருப்பில் இருந்து 70 மடங்கு நெருப்பில் இருந்து 1 மடங்கை தான் அல்லாஹ் உலகத்திற்கு கொண்டு வந்தான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 1 மடங்கு நெருப்பு தான் இதுவா? நாங்கள் போட்டால் பொசுங்கி விடுவோமே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கிடையாது. அந்த 70ல் 1 மடங்கை அல்லாஹ் பல தடவைகள் கடலில் மூழ்கச் செய்து கழுகி கொண்டு வந்த நெருப்பினுடைய விளைவுதான் இது என்றால் அந்த நரகத்தினுடைய கொடூரம், அந்த நரகத்தினுடைய நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, எவ்வாறு இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. அந்த நரகவாதிகளுடைய உணவுகளிலே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சூடான நீர் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சூடான நீரை எடுக்கின்ற பொழுது முகங்கள் எல்லாம் கருகி பிஞ்சு அந்த நீரில் விழுந்து விடும் என்று சொல்லுகின்ற அளவு கொடூரமான சூடான நீர் என்பதனை அல்லாஹு தஆலா தெளிவாக அழகாக சொல்லி இருக்கிறான். எனவே அருமையானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த அருள்களிலே ஒன்றுதான் நாங்கள் பாவிக்கின்ற நீர். அந்த நீரை நாங்கள் சர்வ சாதாரணமாக வீண் விரயம் செய்கிறோம். ஒரு மனிதன் ஒதுவெடுக்கின்ற பொழுது எவ்வளவோ நீர் வீணாகிறது, குளிக்கின்ற பொழுது எவ்வளவோ நீர் வீணாகிறது, வாய்க்கால்களிலும் வயல்களிலும் எத்தனையோ நீர்களை நாங்கள் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். சொற்ப நீருக்காக எத்தனையோ குலைகளை விழுத்திக் கொண்டிருக்கிறோம், மனித உயிர்களை கொல்லுகிறோம். ஆனால் அந்த நீரை விரயம் செய்வதில் நானும் நீங்களும் பக்குவமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் போதுமான அளவு நீரை குடிப்பார்கள், அதற்கு மேலால் தாகம் இல்லாமல் நீர் குடிப்பதும் அது வீண்விரயம் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் வீணாக எவ்வளவு நீரை வீண்விரயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சூரியனையும் பூமியையும் படைத்து இந்த பூமியை அல்லாஹ் சூரியனை சுற்றி வர செய்திருக்கிறான். பூமி தன்னை தானும் சுற்றுவதோடு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதனால் தான் நாட்களும் வருடங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் வசந்த காலங்களையும் கோடை காலங்களையும் மாரி காலங்களையும் பருவ காலங்களை அல்லாஹ் சுழலச் செய்து கொண்டிருக்கிறான், வர செய்து கொண்டிருக்கிறான். 23 அரை பாகை சரிவாக இருக்கின்ற இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதன் விளைவுதான் நானும் நீங்களும் இரவையும் பகலையும் வெளிச்சத்தையும் இருட்டையும் அதே போல அருமையானவர்களே குளிரையும் சூட்டையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அருமையானவர்களே, அல்லாஹ் உருவாக்கிய அந்த பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
உதாரணமாக கடும் மழை பெய்கிறது என்றால், கடும் குளிர் அடிக்கிறது என்றால், கடும் வெப்பம் என்று சொன்னால், வசந்த காலம் உருவாகிறது என்றால், இவையெல்லாம் அல்லாஹ்வினால் எங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டவைகள். எனவேதான் அருமையானவர்களே, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, சுமார் 15,000 கோடி கிலோமீட்டர் தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த வெயிலை எங்களால் தாங்க முடியவில்லை. 150 மில்லியனுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுடைய வெயிலை எங்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த சூரியனை 1 மைலுக்கு முன்னால் கொண்டு வருவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்கி ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீலின். 1 மைல் அளவு தூரம் சூரியன் எங்களுக்கு மேலால் கொண்டு வரப்படும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபயகூனுன் நாஸு அலா கதரி அமாலிஹிம். ஒவ்வொரு மனிதனும் தாங்கள் செய்த நல்ல அமல்களின் பிரதிபலனுக்கு ஏற்ப அவர்கள் அதனுடைய வெப்பத்தை அனுபவிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சிலர் தங்களுடைய கரண்டை கால் வரை அந்த வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள், சிலர் முழங்கால் வரை மூழ்கி இருப்பார்கள், சிலர் இடுப்பு வரை மூழ்கி இருப்பார்கள், சிலர் நெஞ்சு வரை, சிலர் வாய் வரை, சிலர் முழுவதுமாக அந்த வேர்வை கடலிலே மூழ்கி இருப்பார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள். எனவே அருமையானவர்களே, கோடை காலத்திற்காக நாங்கள் உணவுகளை மாற்றி உண்ண பழகி இருக்கிறோம், நீர் ஆகாரங்களை உண்ண பழகி இருக்கிறோம், பொரிக்காத உணவுகளை உண்ண பழகி இருக்கிறோம். ஏன் பொரித்த உணவு அந்த வெப்ப காலத்திற்கு பொருத்தமற்றது, நீராகாரம் தான் பொருத்தமானது என்பதனை விளங்கி வைத்திருக்கிறோம். அதே போல அருமையானவர்களே, ஆடையை பொறுத்தவரையில் பொலிஸ்டர்கள் அந்த ஆடைகள் பொருத்தமில்லை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். நாங்கள் கொட்டன் ஆடைகளை தான் இந்த வேர்வை காலங்களிலே பயன்படுத்துகிறோம். அதே போல எங்களுடைய தங்குமிடங்கள், வீடுகளை எங்களுக்கு தேவையான விதத்திலே மின்விசிறிகளையும் ஏசிகளையும் நாங்கள் பயன்படுத்தி பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒன்றுமே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கைக்காக இவைகளெல்லாம் நாங்கள் தவிர்ந்து வாழுகின்ற பொழுது, இவைகளையெல்லாம் தியாகம் செய்கின்ற பொழுது, இவைகளையெல்லாம் விட்டு கொடுத்து வாழுகின்ற பொழுது, நாங்கள் மறுமைக்காக எங்களை தயார்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹ் எந்த கண்ணாலும் காணாத, எந்த காதாலும் கேட்காத, எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத அந்த சுவண்டி நிறைந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தர இருக்கிறான். மாறாக நாங்கள் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உலகம்தான் வாழ்க்கை என்று நாங்கள் எண்ணி வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களால் தாங்க முடியாத, எங்களால் அனுபவிக்க முடியாத ஒரு நொடி பொழுதும் அந்த நரகத்தின் பக்கம் செல்லக்கூடாத அந்த கொடிய நரகத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதனை நானும் நீங்களும் மறந்துவிட முடியாது. இந்த ஜஹன்னம கானத் மிர்சாதா, ஜஹன்னம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லித்தாகீன மஆபா, அழிச்சாட்டியம் செய்கின்றவர்கள், இந்த பூமியிலே நினைத்து வாழுகின்றவர்களுக்காக ஒதுங்கும் தலமாக ஜஹன்னத்தை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். லாபிதீன ஃபீஹா அஹ்காபா, பல யுகங்கள் அவர்கள் அதிலே தரித்திருப்பார்கள், பல யுகங்கள் அவர்கள் நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள். அவர்கள் அந்த நரகத்திலே எந்த குடிபானத்தையோ, எந்த நீரையோ, எந்த குளிரையோ அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகா, முடிவர காய்ச்சப்பட்ட கொதிக்கின்ற அந்த நீரையும் நரகவாதிகளினுடைய சீல் சலங்களையும் தவிர அந்த நரகவாதிகளுக்கு எந்த குடிபானமும், எந்த குளிர்பானமும், எந்த நீரும் கிடையாது என்று அல்லாஹ் அருள்மறையில் எங்களுக்கு சொல்லி வைத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, ஃபமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபௌலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், யாருடைய நன்மைகள் குறைந்து யாருடைய பாவங்கள் அதிகரித்து விடுகிறதோ அவர்கள் தங்களுக்கு அநீதம் செய்து கொண்டவர்கள். ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன், அவர்கள்
நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் 4 கூட்டங்களாக பிரிக்கிறான். ஒரு கூட்டம் எந்தவித கேள்வி கணக்குமின்றி சொர்க்கம் செல்லுகின்ற கூட்டம், 70,000 பேர் அதிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதில் சேர்த்தருள வேண்டும். அருமையானவர்களே, அந்த கூட்டம் கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் கேள்வி கணக்கு இல்லாத கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அவர்கள் காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள். அவர்கள் நிரந்தர நரகம் செல்வார்கள். இந்த 2 கூட்டத்திற்கும் கேள்வி கணக்கு கிடையாது. அருமையானவர்களே, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் விசாரணை செய்து நன்மைகளுக்கு ஏற்ப சொர்க்கத்தையும் தீமைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் நரகத்தையும் கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ் துருவி துருவி அவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாலே அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, எந்த உதவியும் யாரும் செய்ய முடியாத, எந்த உறவுகளும் பங்கேற்காத, எந்த செயற்பாடுகளும் செல்வாக்கு செலுத்தாத, அரசியல் செல்வாக்கோ பண பலமோ ஆட்சி அதிகாரமோ எந்த வல்லமையும் அங்கே ஈடு கொடுக்க முடியாத ரப்புல் ஆலமீன் மாத்திரம் அவன் எஜமானாக இருக்கின்ற அந்த வேளையில் நானும் நீங்களும் என்னென்ன நல்லமல்களை செய்திருக்கிறோமோ அந்த நன்மைகள் மாத்திரம் எங்களை பாதுகாக்கின்றதில் ஐயம் கிடையாது. எனவே எங்களுடைய திராசுகளிலே அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கின்ற, அதிகமான நல்லமல்களை உருவாக்குகின்ற நல்லவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஃபைன்ன ஷித்ரத்துல் ஹம்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடுமையான சூடு இருக்கிறது, அது நரகத்தினுடைய சூடு என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு என்றால் நரகத்தை அல்லாஹ் படைத்த நாள் முதல் இன்று வரை கொதித்துக் கொண்டிருக்கிறது. நரகம் சொல்கிறது, யா ரப் அகல பஅதி பஅதா, யா அல்லாஹ் என்னுடைய சில பகுதிகளை உண்டு 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 என்னுடைய நரகம் கொதித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஃபஅதின லஹா ஃபீ நஃபஸைன், 2 மூச்சுகளை நீ விடலாம் என்று அல்லாஹ் நரகத்துக்கு கட்டளையிடுகிறான். அதிலே ஒரு மூச்சு தான் அருமையானவர்களே நஃபஸும் ஃபீ ஷிதா, கோடை காலத்தில் மாரி காலத்தில் என்று 2 மூச்சுகளை நரகம் விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஹு அஷத்து மா தஜிதுன மினல் ஹர், நீங்கள் கடுமையான சூடாக உணர்வதும் அந்த நரகத்தினுடைய ஒரு மூச்சு என்று சொன்னார்கள். நீங்கள் கடுமையான குளிரை உணர்வதும் நரகத்தினுடைய ஒரு மூச்சு. எனவே நரகம் கொதித்து கொதித்து 2 மூச்சுகளை விடும். அதில் ஒரு மூச்சுத்தான் நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த கடுமையான சூடு. அதே போலதான் நாங்கள் அனுபவிக்கின்ற குளிர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அருமையானவர்களே, இந்த அளவு இருக்கின்ற இந்த 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனை தாங்க முடியாத நாங்கள், எங்களுக்கு முன்னால் 1 மைலுக்கு முன்னால் அந்த சூரியன் கொண்டு வரப்படுமாக இருந்தால் எங்களால் தாங்க முடியாது சகோதரர்களே. எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால் எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அருமை சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏசுகின்ற, குறை காணுகின்றவர்களாக இருக்க முடியாது. வெயிலை கொடுமையாக இருக்கிறது என்றோ, குளிரை தாங்க முடியவில்லை என்றோ, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அவைகளை குறை சொல்லுகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹுக்கு சிலர் ஏசுவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார்.
கால அஸ்ஸ வஜல் ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹு தஆலா யூதீனி இப்னு ஆதம், மனிதர்கள் என்னை நோவினை செய்கிறார்கள், ஏசுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எவ்வாறு மனிதர்கள் அல்லாஹ்வை ஏசுகிறார்கள் என்றால், யசுப்பு தஹ்ர வான தஹ்ர, அவர்கள் காலத்துக்கு ஏசுகிறார்கள், காலத்தை சுழலச் செய்து கொண்டிருப்பவன் நான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே காலை வருவதும் மாலை வருவதும் இரவு வருவதும் பகல் வருவதும் சூடு வருவதும் குளிர் வருவதும் எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. அவைகளை ஏச முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யுபதில் சகல விடயங்களையும் நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உகல்லிபு லைல வன்னஹார், இரவையும் பகலையும் நானே உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், பிரட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். எனவே அருமையானவர்களே, காலத்தை ஏசுவதோ, சில காலம் வசந்த காலமாகவும் சில காலங்களை மோசமான காலமாகவும் சொல்கிறார்கள். வர இருக்கின்ற சஃபர் மாதத்தை எல்லாம் ஒரு பீடை மாதமாக எங்களுடைய உறவுகள் சொல்வார்கள். அருமையானவர்களே, காலம் அல்லாஹ்வினுடையது. அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவன் ஆட்சி செய்கிறான், அவன் சுழலச் செய்து கொண்டிருக்கிறான். எனவே காலத்துக்கு ஏசாதீர்கள். இன்னும் நாங்கள் இந்த சூட்டினுடைய நிலையை பார்த்தால், அல்லாஹு தஆலா தபூக்கினுடைய யுத்தத்தை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரி 9வது நூற்றாண்டிலே, 9வது ஹிஜ்ரி 9லே ரோமர்கள் முஸ்லிம்களை அழிக்க வருகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிடுகிறார்கள், ஆலோசனை செய்கிறார்கள். ரோமர்கள் முஸ்லிம்களை அழிக்க வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் பல ஆலோசனைகள் சொல்கிறார்கள். அதிலே ஒரு ஆலோசனை தான், நாங்கள் தபூக்கை நோக்கி செல்வோம். கிட்டத்தட்ட மதீனாவுக்கும் தபூக்குக்கும் இடையிலே 800 கிலோமீட்டர் தூரம். முஸ்லிம்கள் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆயுதம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள், பணபலம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பெரியோர் படை வருகிறது, மிக தூரத்தில் வருகிறது, மிக தூரத்தில் சென்று நாங்கள் தாக்க வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும். ஆனால் கடுமையான வெயில், தாங்க முடியாத உஷ்ணமான காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதக பாதகங்களை எல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஸல் உஸ்ரதி ஃபலஹுல் ஜன்னah, யாரெல்லாம் இந்த தபூக்குக்காக வேண்டி படைகளுக்கு உதவி செய்கிறீர்களோ, படைகளை தயார்படுத்துகிறீர்களோ, உங்களுக்கு சுவர்க்கம் கட்டாயம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த அளவு ஒரு கடுமையான காலம், கடுமையான வெயில், தாங்க முடியாத வெயில், வெளியிறங்க முடியாத வெயில். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே கடுமையான வெயில் என்றால் லுகர் தொழுகையை கூட தாமதமாக தொழுமாறு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த அளவு அனுமதி இருக்கிறது. ஆனால் கூட அந்த கடுமையான வெயில் காலத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்காக அழைக்கிறார்கள். அருமையானவர்களே, ஃபரிஹல் முஹல்லஃபூன், அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அந்த தபூக்குக்கு செல்லாமல் வீடுகளிலே தங்கி இருந்தவர்கள், தாமதித்தவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். பிமகாதிஹிம் ஹிலாஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்புக்கு மாற்றமாக வீடுகளிலே தங்கி தரித்து ஒளித்திருந்தவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். வகரிஹு அன் யுஜாஹிது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் பிஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்வதற்கு அவர்கள் நிராகரிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், அந்த முனாஃபிக்குகள் தாங்களும் செல்லாமல் செல்ல தயாரான சஹாபாக்களுக்கு இந்த சூட்டிலங்கே செல்ல போகிறீர்கள் என்று அந்த கோடை காலத்தை காரணமாக சொல்லி தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, ஜஹன்னம் என்று சொல்லுகின்ற அந்த கொடிய நரகத்தினுடைய சூடு இந்த சூட்டை விட மிகவும் கடுமையானது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நரகத்தை ஞாபகப்படுத்துவார்கள், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். முகமெல்லாம் சுவத்துவிடும். சும்ம கால இத்தகுன்னார், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். வலோ பிஷிக்கி தம்ரா, ஈச்ச பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு
பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்வார்கள். அருமையானவர்களே, எந்த நிழலும் இல்லாத நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பதாக சொல்கிறானே, அதிலே இன்று வீட்டிருக்கின்ற இந்த வாலிபர்களுக்கு அழகான சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போல ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் அந்த அரிசியினுடைய நிழல் கொடுப்பதாக சொல்கிறான். வாலிபத்தை பக்குவமாக பயன்படுத்திய வாலிபர்களுக்கு அல்லாஹ் அந்த அரிசியின் கீழ் நிழல் கொடுப்பதாக சொல்கிறான். அதே போல வலது கரத்தால் கொடுக்கின்ற தர்மத்தை இடது கரம் தெரியாதவாறு கொடுக்கிறார்களே என்றால், ரகசியமாக பரகசியம் இல்லாமல் மறைத்து கொடுக்கின்ற தர்மம் செய்கின்றவர்களுடைய அந்த தர்மசாலிகளுக்கு அல்லாஹ் அரிசியின் கீழ் நிழல் கொடுப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, நானும் நீங்களும் அந்த கூட்டங்களில் சேர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய வாலிபம் தான் சென்று விட்டது என்றாலும் கூட ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கின்ற ஈமான் உள்ளவர்களாக, அதிகமாக தர்மம் செய்கின்றவர்களாக, தர்மத்தின் மூலம் நரக நெருப்பை அழிக்கின்றவர்களாக நானும் நீங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தஆலா வல்லாஹு ஜஅலலகும் மா ஹலகல் ஸிலாலா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிழல்களை தந்திருக்கிறான். வீட்டை பாருங்கள், அல்லாஹ் நாடி நான் அமைத்திருக்கிறோம், நிழலில் இருக்கிறோம். எத்தனையோ பழம் தரும் மரங்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். எத்தனையோ நிழல் தரும் மரங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அந்த ஆதி மக்களுக்கு குகைகளை வீடுகளாக கொடுத்ததும் நிழலாக என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நிழலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே போல சூட்டிலிருந்து பாதுகாக்கின்ற ஆடைகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்தோம் தெரியுமா? லஅல்லக்கும் துஸ்லிமூன், நீங்கள் எங்களுக்கு அடிபணிய வேண்டும், எங்களுடைய கட்டளைகளை நீங்கள் மாறு செய்ய கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அருமையானவர்களே, நிழல் தருகின்ற மரங்களை அழிக்காதவர்களாக, அவைகளை உருவாக்குகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் يعرس عرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறான் அல்லது ஒரு பயிரை விவசாயமாக செய்கிறான், அதிலிருந்து ஒரு பறவை உண்ணுகிறது அல்லது ஒரு மனிதன் நன்மை அடைகிறான் அல்லது ஒரு மிருகம் தான் உண்ணுகிறது என்று சொன்னால், இல்லா கானலஹு பி சதகா, அந்த மிருகம் உண்டதின் மூலமாக, அந்த பறவை அனுபவித்ததின் மூலமாக ஒரு மனிதன் நிழல் பெற்றால் கூட தர்மத்துடைய நன்மை அல்லாஹ் அதன் மூலம் தருகிறான் என்றால், அருமையானவர்களே, மரங்களை அழிக்கிறோமே தவிர அந்த மரங்களை உருவாக்குகின்றவர்களாக நாங்கள் இல்லை. பொது இடங்களிலே அந்த மரங்களை உருவாக்குபவர்களாக நாங்கள் இல்லை. பாதை சாலைகள் எல்லாம் ஒதுங்குவதற்காவது பாதை ஓரங்களில் நிழல் தருகின்ற மரங்களை நாங்கள் உருவாக்கலாம். அதே போல பாதை ஓரங்களில் கடை வைத்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய கடைகளுக்கு முன்னால் ஒரு நீர் குடிக்கின்ற ஏற்பாட்டை செய்து வைத்தால், பிரயாணிகள் வழிப்போக்கர்கள் நீர் தேவையுடையவர்கள் எவ்வளவு நீர்களை அதிலே பருகுவார்கள் என்றால், அதன் மூலம் எவ்வளவு நன்மைகளை நாங்கள் அறியாமல் எடுத்துக்கொள்ள முடியும். வசதி படைத்தவர்கள், முடியுமானவர்கள் ஊரிலே ஆங்காங்கே இருக்கின்ற சந்திகளிலும் மனிதர்கள் நடமாடும் இடங்களிலும் நீர் குடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் கூட, அதன் மூலம் கூட அறியாமல் நாங்கள் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எனவேதான் அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லாஹினைன், 2 லானத்துகளை, 2 சாபங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காலு வமல்லா யா ரசூலல்லாஹ், எந்த லானத்தை சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், எந்த சாபத்தை சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, மனிதர்கள் பயன்படுத்துகின்ற பாதை, அந்த பாதைக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள், அதிலே கல்லுகளையும் முள்ளுகளையும் நீங்கள் போட்டு விடாதீர்கள். அதே போல மனிதர்கள் பயன்படுத்துகின்ற நிழல் மரங்களுக்கு கீழால் எந்த தீங்குகளையும் செய்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு முன்னால் திண்ணைகளையும் மண்டபங்களையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? வருகின்றவர்களை வரவேற்பதற்காக, ஒரு தாகத்தை தீர்ப்பதற்காக உருவாக்கி இருந்தார்கள். இன்று நவீனம் என்ற பெயரிலே எங்களுடைய வீடுகள் எல்லாம் மாற்றப்பட்டு அவைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மையினுடைய வாயில்களை தடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே முடியுமான அளவு அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்போம். நன்மைகளின் மூலமாக நாங்கள் ஈடேற்றம் அறிவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரி கற்களாக அல்லாஹ் மனிதர்களையும் கல்லுகளையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எனவே உங்களுடைய குடும்பத்தையும் நீங்களும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லிவிட்டு சொல்கிறான். அலைஹா மலாயிகத்துன் யலாவுன் ஷிதாதுன், கடுமையான கோபமுடைய மலக்குகளை நாங்கள் அந்த நரகத்தில் சாட்டி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஏவியதை அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவார்கள். எனவே நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையில் சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நல்லுள்ளம் கொண்டவர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, நரகத்தை அஞ்சுவோம், நரகத்துக்கு பயப்படுவோம். இருக்கின்ற காலத்தை நன்மைகளினால் அதிகரிப்போம். எங்களுடைய பட்டோலைகளை நன்மை பட்டோலைகளாக மாற்றி சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அக்கிமிஸ் ஸலா இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா. الله أكبر الله أكبر لا إله إلا الله.